ஊட்டி, கொடைக்கானலுக்கு சளைக்காத மலை. தமிழகத்தின் கோடை வாசஸ்தல சொர்க்கம். இந்த மலை பற்றி உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? கொளுத்தும் கோடை வெயிலிலிருந்து தப்பிக்கவும், கோடை விடுமுறையை குடும்பத்துடன் கொண்டாடவும் பலரது விருப்பமாக இருப்பது குளுமையான காலநிலையைக் கொண்ட மலைப்பிரதேசங்கள்தான். தமிழகத்தில் குளுமையான மலைப்பிரதேசங்கள் என்றால் அனைவரது நினைவிற்கும் முதலில் வருவது ஊட்டி, கொடைக்கானல்தான். ஆனால் இவை இரண்டிற்கும் சளைக்காத, எழில் கொஞ்சம் அழகுடன் தமிழகத்தின் கிழக்கே 4 மலைகளால் சூழப்பட்டு சுமார் 3500 அடி உயரத்தில் 14 கொண்டை ஊசி வளைவுகளுடன் நமது வேலூர் மாவட்டத்தில் கம்பீரமாக வீற்றிருக்கும் இந்த மலை பற்றி உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த இடத்தை பற்றிதான் இங்கு சொல்ல இருக்கிறோம். பொதுவாக கோடை விடுமுறை மற்றும் வார இறுதி நாட்களை செலவிட தமிழகம் மட்டுமல்லாது வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடு சுற்றுலா பயணிகளும் ஊட்டி, கொடைக்கானலை தான் தேர்ந்தெடுக்கின்றனர். இதனால் அங்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பாதி நாள் வரிசை கட்டி நிற்கும் வாகனங்களை கடந்து செல்வதிலேயே சென்று விடுகிறது. ஆனால் வேலூர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் கம்பீரமாக வீற்றிருக்கும் இந்த மலை பலரால் அறியப்படாத இடமாகும். ஏலகிரி மலைகள் தமிழ்நாட்டின் மலைவாசஸ்தலங்களில் ஒன்றாகும். ஏலகிரி மலை உச்சியை நீங்கள் 14 ஏர்பின் வளைவுகள் தாண்டி சென்றடையலாம். இதில் 7வது ஏர்பின் வளைவு மிக முக்கியமானது. ஏனெனில் அங்கிருந்து கிடைக்கும் பச்சை போர்வை போர்த்தியது போன்ற ஏலகிரியின் எழில் கொஞ்சம் அழகு உங்கள் மனதை கொள்ளை கொள்ளும். ஏலகிரி மலை மேலூரிலிருந்து 94 கிலோமீட்டர் தொலைவில், ஏற்காட்டில் இருந்து 145 கிலோமீட்டர் தொலைவிலும், பெங்களூருவில் இருந்து 178 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையில் இருந்து 230 கிலோமீட்டர் தொலைவிலும் தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. மேலும் வாணியம்பாடி மற்றும் ஜோலார்பேட்டையில் இருந்து இந்த மலையை எளிதில் அடையலாம். ஏலகிரி மலை பெங்களூருக்கு அருகில் உள்ள சிறந்த மலைவாசஸ்தலங்களில் ஒன்றாக உள்ளது. மேலும் இது தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும். இந்த ஏலகிரி மலை 3500 அடி உயரத்தில் 30 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 4 மலைகளுக்கு இடையில் அமைந்துள்ள 14 கிராமங்களின் தொகுப்பாகும். இது சென்னைக்கு மிக அருகில் உள்ள கூட்ட நெரிசல் இல்லாத அமைதியான ஒருமலை பிரதேசம். இந்த ஏலகிரி முழுவதுமே ஒரு காலத்தில் ஏலகிரி ஜமீன்தாரர் குடும்பத்தின் தனிப்பட்ட சொத்தாக இருந்துள்ளது. பின்னர் 1950களில் இந்திய அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. இன்றும் ஏலகிரி ஜமீன்தாரின் வீடு ரெட்டியூரில் உள்ளது. இங்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தினருடனும் அல்லது நண்பர்களுடனும் நேரத்தை செலவிட தவறாமல் பார்க்க வேண்டிய அற்புதமான இடங்கள் உள்ளது. அதில் சில இயற்கை பூங்கா, முருகன் ஆலயம், தொலைநோக்கி இல்லம், நிலாவூர் ஏரி மற்றும் பூங்கா, ஆஞ்சநேயர் ஆலயம், மங்கலம் தாமரைக்குளம், படகு குழாம் போன்ற இடங்கள் ஏலகிரி மலையில் சுற்றுலா பயணிகளுக்கு சிறந்த இடமாகும்.